கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி செமையான மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி, அப்புறம் 2 வெங்காயம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அதெல்லாம் வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து 4 பச்சை மிளகா, 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுப்போம். அதுக்கப்புறம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைக்கிறது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அதுவும் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க போகிறோம், அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்குவோம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கிப்போம். அது கூட அந்த பேஸ்ட் இருந்தது பார்த்திங்களா, அதுவும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். எண்ணெய் ஊற்றுமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, மீன் கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கும்போது வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு மீன் எடுத்து வச்சுருக்கேன், அந்த மீன் எல்லாம் இதில் போட்டுடலாம். இது கூட வந்து கருவேப்பிலை அப்படியே முழுசாக போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும் உங்களுக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.